Good morning all of you. Welcome to our Max Ma'am channel. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு 12th 5th சாப்டர் பார்க்க போகிறோம், அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் 5.1, அதில் ஃபஸ்ட்டு சம். இப்போ பாருங்கள், obtain the equation of the circle with radius 5 cm and touching x-axis at the origin. நாம் சர்க்கிள், அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த சர்க்கிள் எக்ஸ் ஆக்சிஸை ஆரிஜினில் டச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மேலே அல்லது கீழேயா இருக்கலாம். புரியுதா சங்கம்? அப்போ நாம் வரைகிற சர்க்கிள் ஆரிஜினில் என்னவா இருக்கலாம்? அப்வேர்டாக இருக்கலாம் அல்லது டவுன்வேர்டில் டச் பண்ணலாம். அதுதான் படம் போட்டிருக்கேன். அது ஆரிஜினில் டச் பண்ணுது. அப்போ இந்த சர்க்கிளுடைய என்ன பண்ணும்? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கணக்குடைய மேட்ரு. இப்போ நமக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. கிவன் என்ன கொடுத்துருக்கான்? ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டான். அப்போ நாம் சென்டர் கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, சென்டர் பாருங்க, ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கு. ரெண்டு சென்டர் மேலே இருக்கிற சர்க்கிளுக்கு மேலே ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கு, கீழே இருக்கிற சர்க்கிள்ஸு ஒய் ஆக்சிஸ்க்கு கீழே, ஒய் ஆக்சிஸ் கீழே இருக்குது. அப்போ சென்டர் நம்ம என்ன போடணும்? இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கனால எக்ஸோடைய வேல்யூ 0. அப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 தெரியுதா? மேலே ப்ளஸ் 5, கீழே மைனஸ் 5. அப்போ சென்டர் அப்படின்னாவே நம்ம என்ன பேர் கொடுப்போம்? ஹெச், கே. ரேடியஸ் ஆர், சென்டர் ஹெச், கே. இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y minus k whole square equal to r square. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x minus h 0, அப்போ அது whole square plus y, k பாருங்க plus r minus 5. அப்போ ப்ளஸ்ஸை போட்டால் மைனஸ் ஆகும், மைனஸ் போட்டால் ப்ளஸ் ஆகும். அப்போ plus r minus 5 whole square ஈக்குவல் டு ஆர் பாருங்க 5, அப்போ 5 ஸ்கொயர்டு. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இதை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இருந்தாலும் சரி மைனஸ் 5 இருந்தாலும் சரி ஸ்கொயர் பண்ணும்போது உனக்கு ப்ளஸ் தான் 25. அப்புறம் 2ab, இது மூணையும் பெருக்கி போட்டால் முதல் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab. அது பிரகாரம் ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதை மூணையும் பெருக்கி போட்டீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 2s are 10 ஒய். இதை இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 2s are 10 ஒய். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 25, இது இந்தாண்ட வந்தால் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. 25 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ஒய் ஈக்குவல் டு 0. தென் இதில் ஒன்றே கான்செப்ட் தான் என்னன்னா, அவன் கொடுத்துருக்கிறத எக்ஸ் அச்சை ஆரிஜினில் தொடுதுங்கிறாங்க. அப்போ நாம் வரைகிற சர்க்கிள் மேலே வரைஞ்சி ஆரிஜினில் தொடுற மாதிரி வரையலாம் அல்லது கீழே ஆரிஜினை தொடுற மாதிரி வரையலாம். அப்போ 2 சர்க்கிள் வரும். புரியுதா கண்ணு? ரேடியஸ் 5, சென்டர் ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும். அப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும்போது 1 0 ப்ளஸ் 5, இன்னும் 0 மைனஸ் 5. இது கான்செப்ட் தான் கண்ணு. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் உனக்கு புரியுதா தங்கம்? எக்ஸ் மைனஸ் சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாவே நம்ம ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு. இவ்வளோ தான் ராஜா. சரியா? தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.